நீ ஏன் அழுந்துகிட்டு இருக்க? உனக்கு எதாவது காஃபி கலக்கி எடுத்துட்டு வருவா? ஒண்ணு வேணாம். ஷோ, என் தங்கச்சி அழுகுறத பார்த்துட்டு ஒரு அண்ணன் எப்படி போறது? நீ சொல்லு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்பெல்லாம் அண்ணி ஓவரா பண்றாங்க தெரியுமா? என் வேலையெல்லாம் நான் சரியா தானே செய்யறேன். அவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அண்ணி இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல தெரியுமா? டேய், உன் அண்ணியை பத்தி இப்பெல்லாம் பேசாதடா. அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா, உண்மைக்கு இந்த மார்க்கெட்டிங் பத்தி நான் தான் அவள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். இல்லை அப்படிலாம் முறைக்காத, அவளுக்கு எங்கே டைம் இருக்குது இந்த ஆன்லைன்லாம் போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? நான் தான் பார்த்து சொன்னேன், இதெல்லாம் இப்படி இருக்கு, இது கொஞ்சம் மாற்றினாக்கா கொஞ்சம் நல்லது அப்படின்னு. அதுக்கு அவள் என்கிட்ட சண்டை போட்டா, வித்தியாக்கு தெரியாத வேலை, நீ என்ன இது பண்ணுறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ நான் கொஞ்சம் ஐடியா கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் நல்லது, நம்மளுக்கு கொஞ்சம் கிளைண்ட்லாம் கூட வரும்னு. அப்போ தான் அவன் நல்லா யோசிச்சுட்டு, வாமா அது நல்ல ஐடியா தான், சரி வித்தியா கூப்பிட்டு பேசுவோன்னு சொன்னால் பேச வந்தது இப்படியாச்சு. அதுக்கு சொல்றதுக்கு வே இருக்குல்லண்ணே. இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. அதான் இப்போ நான் உன்னை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். இப்போ உன்னால எனக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை. அவள் இருக்கால, அவளுக்கு பேச தெரியாதுமா, அதான் அவளுக்கு பிரச்சனை. ஆனால் மற்றபடி எல்லாம் ஓகே. ஆனால் நான் சொல்லிட்டேன், இங்கே பாரு, நீ வந்து இந்த சின்னதாக இந்த ஜுஜூபி வேலை, இந்த மார்க்கெட்டிங் வேலை இதெல்லாம் என் தங்கச்சியில் கொடுத்துருக்காத. கொடுத்தா ஒரு புது ப்ராஜெக்ட் கூட என் தங்கச்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் தங்கச்சி எப்படிப்பட்டாலு? இந்த சாதாரண ஆளா நீ? அண்ணா, அப்போ மார்க்கெட்டிங்ண்ணே? மார்க்கெட்டிங் என்னம்மா மார்க்கெட்டிங்? அது ஒரு ஜுஜூபி வேலைம்மா. அது வேணா நீ ஓகேன்னா அந்த சரக்கு பையனுக்கு கொடுத்துடலாம். அதெல்லாம் அந்த சின்ன பையனுக்கு செய்கிற வேலை, அவன் செஞ்சுட்டு போட்டோம். அண்ணே, எனக்கு சொந்த ப்ராஜெக்ட் அண்ணே? ஆமாம்மா, உன்னை நம்பி நான் ரஞ்சினிகிட்ட சண்டை போட்டு இப்போ அந்த புது ப்ராஜெக்ட் உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நல்லபடியாக செஞ்சு என் பேரை காப்பாற்றிட்டு சொல்லிட்டேன். அண்ணே, கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேண்ணே. நீ என்ன பண்ணு, இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா அப்படி உனக்கு ஓகேனா உன் புருஷனை வேணா உனக்கு அசிஸ்டண்டாக வச்சுக்கோ. அவன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நீ சொல்கிறதும் சரிதானே.